ஐயனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ பல்லவனுக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்கு. அங்கேருந்து ஹாலில் வந்து உட்கார்றாரு. அண்ணி அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே நிலா, பல்லவா இதை வந்துட்டேன்டா, காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. பல்லவனும் அதை வாங்கி குடிக்கிறாரு. இப்போ எப்படா இருக்க, ஃபீவர் பரவாயில்லையா அப்படின்னு உடம்பெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் பரவாயில்ல நீ, நல்லா இருக்கேன் நீ, நல்ல தூக்கம் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் சொல்கிறாரு. நிலாவுக்கும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்காராங்க. இந்த நேரம் வானதி அங்கே வராங்க. பாண்டி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாண்டியும் இல்லை, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நிலா அழைச்சிட்டு போகிறாங்க. காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க வானதிட்ட. காஃபியா, காஃபிலாம் வேணாம், நீங்கள் ஒரு மாதிரி இனிப்பும் கசப்பும் சேர்ந்து அது காஃபியா, எனக்கு அது வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிண்டலாக பேசுகிறாங்க. எனக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பாண்டியன்கிட்ட நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன், கோவமாக இருக்கார், அதான் என்னன்னு பார்த்துட்டு போனான்னு வந்தேன் அப்படின்ட்டு வானதி சொல்கிறாங்க. இல்லை கோவமாலாம் இல்லை, நான் பேசுகிறேன் பாண்டியன் வந்ததும் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன்ட்ட இந்த காஃபி டம்ளரை, டேய் பல்லவா அந்த டம்ளரை தூக்கி அப்படி வை அப்படி கொஞ்சம் இதாகவே பேசிட்டு போகிறாங்க. உடனே பல்லவன், பார்த்தீங்களா நீ எவ்வளோ மிரட்டுறாங்கன்னு அப்படின்ட்டு நிலாக்கிட்ட சொல்கிறாங்க. நிலா உடனே சரி விட்றா பல்லவா, ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ எவ்வளோ தண்ணி தானே குடிக்கிறது, நீ ஃபுல்லாக தண்ணி தானே குடிச்சிருக்கேன், போதும் நீ வேண்டாம் நீ அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. இல்லைடா, உடம்பு ஜுரம் வந்திருக்கு, உடம்புல உள்ள நீர் சத்துலாம் போயிருக்கும், இப்போ தண்ணி நிறைய குடிக்கணும், தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பாண்டியனும் சேரனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு, என்னடா பல்லவா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சேரன் கேட்குறாரு. பாண்டியனும் அதே கேட்குறாங்க. பரவாயில்ல என்ன, நல்லா இருக்கேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலாவுக்கு வந்து கால் வருது. ஆனால் 1 நிமிஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே பல்லவன் சேரன்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் சொல்கிறாரு. அண்ணி என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, நல்லா பார்த்துக்கிட்டாங்கண்ணே, சும்மா சும்மா ஜுரம் இருக்கான்னு வந்து தொட்டு பார்த்துக்கிட்டாங்க, அடிக்கடி டேப்லெட் கொடுத்தாங்க, கஞ்சி கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, காஃபி கொடுத்தாங்க, அப்படி அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்கண்ணே, ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்லாம் பல்லவன் வந்து சேரன்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. உடனே பாண்டியனுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பாண்டியனும் முகம் கை கால் கழுவுறதுக்கு வெளில போயிடுறாங்க. உடனே நிலா அங்கேருந்து வந்து, உங்களுக்கு காஃபி வேணுமா பாண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இந்த நேரம் சேரன் வந்து சமையல் வேலையை பார்த்துட்ருக்காரு. எல்லோரும் ஓரளவுக்கு சாப்பிட்டுறாங்க. இப்போ வந்து நிலா கிட்ட சொல்கிறாங்க, சோழன் வந்து சவாரி போயிருக்கான்லப்பா, லேட்டாகும் வரத்துக்கு, நீ போப்பா, நீ போயிட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாரு. இப்போ வீட்டை பூட்டலையா அப்படிங்கும்போது, இங்கே என்ன இருக்குது, பொண்ணும் பொருளுமா இருக்குது திருடிட்டு போகிறதுக்கு, அது சாத்தி வச்சா வரவங்க வந்துட்டு தப்பை போட்டுப்பாங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாங்க. இந்த நேரம் நிலா உடனே, சரிண்ணா, ஆனால் வரத்துக்கு ரொம்ப லேட்டாகும் போல் சோழன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு, ஆனால் அது வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறாங்க. சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழன் டிரைவிங்கில் இருக்காங்க. கஸ்டமர் பக்கத்தில் இருக்கார். உடனே என்னடா அது, நம்பால் இப்போ நமக்கு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட, சரி என் மிஸ்ஸஸ் கால் பண்ணுறாங்க, பேசிக்கிட்டுமா அப்படி ஓரங்கட்டி அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்குறாரு. உடனே கஸ்டமரும் ஓகேப்பா பேசிக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் வந்து வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு, என்ன நிலா சொல்லுங்கள் அப்படிங்கும்பொழுது, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னனே, ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ண வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேட் ஆகுமா வரத்துக்கு அப்படின்னு நிலா கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், வந்துடுவேன், நீங்கள் படுங்க, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஏங்க ஏதாவது வேணுமா உங்களுக்கு, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சோழன் வந்து கேட்குறாரு. நிலா ஒன்று, இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆஹா, நம்ம ஆளுக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம் அதிகமாகிடுச்சே, பரவாயில்லையே, மாறிக்கிட்டே வராங்களே, கூடிய விரைவில் நம்மளை ஏற்றுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் சோழனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நிலாட்ட பேசிவிட்டு நிலாவும் வச்சிடுறாங்க. சரி பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துடுறாங்க. இப்போ பார்த்தா பாண்டியனும் பல்லவனும் படுத்துடுறாங்க. 2 பேரும் பல்லவன் வந்து ஃபோனை இது பண்ணிகிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார். உடனே சேரன் வந்து, என்னடா பொழுதுக்கும் செல்லை நோண்டிகிட்டே இருக்கா, படுங்கடா அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாரு. சரிண்ணே அப்படின்ட்டு பல்லவனும் சொல்கிறார். இந்த இடத்துல நிலா வந்து நிற்கிறாங்க. சேரன் சொல்கிறாரு, நீ போய் படுமா, சோழன் வந்துடுவாம்மா, நீ போய் படு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே, அவங்க வரட்டும்ண்ணே அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே சேரன், சரிப்பா, சரி ஏதாவது நான் கூப்பிடு அப்படின்ட்டு அவரும் படுக்கிறாரு. இப்போ பல்லவனும் பாண்டியனும் பேசிக்கிறாங்க.
வெளியில் என்ன தான் வந்து அண்ணி கோவமாக இருந்தாலும் ரொம்ப பாசமாக இருக்காங்கல்ல, சோழன் வரலன்னு எவ்வளோ தவிக்கிறாங்கல்ல, ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன். ஆமாண்டா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரி தான் கொஞ்சம் சோகமாக இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இதை மட்டும் சோழன் வந்து கேள்விப்பட்டான்னு வச்சுக்க, இதை மட்டும் பார்த்தான் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பான்டா, ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான், தலைகால் புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த இடத்துல வந்து சேரன் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு, அந்த பொண்ணு அப்படி தாண்டா, எல்லார் மேலேயும் ரொம்ப பாசத்தை தான் கொட்டுது, ரொம்ப பாசமாக இருக்குது அப்படின்ட்டு சேரன் சொல்கிறாரு. அண்ணே, அந்த பாசம் வேறு, இந்த பாசம் வேற என்ன, நீ வேற என்ன, செவனே நிறுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிக்கிட்டே படுத்துடுறாங்க. சேரனும் சரின்னு அமைதியாக படுத்துறாரு. இப்போ நிலா வந்து வாசலே பார்த்துட்ருக்காங்க. அன்டைம் ஆகுது. நிலா உடனே சோழனோட கார் வந்ததும் டக்குன்னு வெளில ஓடி போய் பார்க்குறாங்க. சோழன் வராரு. வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இன்னும் தூங்காமல் இருக்கீங்க, என்னாச்சு, ஏன் இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் வரட்டுமேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு செம்ம சந்தோஷம். அவர் வந்து இப்படி வானத்தில் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி ஒரு ஹாப்பி. சரி, ஓகே, நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்காங்க, சீக்கிரமாகவே நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. இந்த நேரம் நிலாவும் சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. இந்த எபிசோட் இதோட முடியுது. நிச்சயம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த எபிசோடுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.